ஹலோ எவ்ரிவன். வெறும் 3500 திருச்செந்தூர் மற்றும் பல இடங்கள்ல இன்க்ளூடிங் ரூம்ஸோட சேர்த்து எப்படி சுத்தி பாக்குறதுன்றத இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த விளாக்ல திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி சன்னதி பக்கத்துலயே எங்களுக்கு ஒரு சூப்பரான ரூம் கிடைச்சிச்சு. இது பிரைவேட் ரூமுக்கே ரொம்பவே டஃப் கொடுக்குற மாதிரி இருக்கும். என்ன இதுல ரொம்ப பிளஸ் பாயிண்ட் பாத்தீங்கன்னா, இந்த ரூம்ல இருந்துகிட்டே நீங்க ஒரு சைடு கோபுரத்தோட ஃபுல் வியூ பார்க்கலாம், இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா காலையில நீங்க சூப்பரான சன்ரைஸ் வியூவும் பார்க்கலாம். இப்படிப்பட்ட இந்த அழகான ரூமும் நம்ம பட்ஜெட்குள்ளேயே வந்துடுச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் நாங்க ஃபுட் காஸ்ட் எப்படி மேனேஜ் பண்ணுறதையும், தென் நாளைக்கிணறுல குளிச்ச அந்த அனுபவத்தையும், மூவர் சமாதியை தரிசிச்ச அந்த நேரத்தையும் இந்த வீடியோல நீங்க முழுசா பார்க்கலாம். இந்த 3500 பட்ஜெட்ல உங்களுக்கு திருச்செந்தூர் மட்டும் இல்லாம அங்க இருந்து ஜஸ்ட் 15 கிலோமீட்டர்ல இருக்கிற ரொம்பவே ஃபேமஸான முத்தாரம்மன் கோயிலுக்கு நாங்க போயிருந்தோம். அந்த வீடியோவையும், அதுக்கப்புறம் அங்க இருந்து ஜஸ்ட் 4 கிலோமீட்டர்ல உங்களுக்கு நிறைய படத்துல காட்டியிருக்க ஃபேமஸான மணப்பாடு பீச்சையும், அங்க இருக்கிற சில முக்கியமான பழமை வாய்ந்த தேவாலயங்களையும் இந்த வீடியோல நீங்க பார்க்கலாம். நாங்க எப்படி கோவில் பக்கத்திலேயே ரூம் புக் பண்ணோன்றதையும், அதுக்கப்புறம் ட்ரெயின் டிக்கெட் நாங்க எப்படி புக் பண்றதையும் இந்த வீடியோல நீங்க முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நாங்க திருச்செந்தூர் வந்துட்டோம். திருச்செந்தூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கோயில் சன்னதிக்கு தான் ஆட்டோல போயிட்டு இருக்கோம். நான் உங்களுக்கு சென்னையில இருந்து டைரக்டா திருச்செந்தூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு எப்படி டிக்கெட் புக் பண்றதுன்னு சொல்றேன். நீங்க சென்னையில இருந்து திருச்செந்தூருக்கு பஸ் வழியா வரலாம், ட்ரெயின் புக் பண்ணி வரலாம். இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா நாங்க போறதுனால ட்ரெயினை தான் ப்ரிஃபர் பண்ணியிருக்கோம். இந்த ட்ரெயின் பாத்தீங்கன்னா ரொம்பவே டிமாண்டான ட்ரெயின் சொல்லலாம் தமிழ்நாட்டுல. இந்த ட்ரெயின் பேரு தி செந்தூர் எக்ஸ்பிரஸ் தான். ஐஆர்டிசி ஆப் ஓபன் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட ஐஆர்டிசி ஆப் இல்லைன்னா கூகுளில் போயிட்டு irtc.co.in அப்படின்னு டைப் பண்ணி அந்த வெப்சைட்டை லாகின் பண்ணிக்கோங்க. அதில் ஹோம் பேஜில் ஃப்ரம்ல நீங்கள் எங்கே போர்டிங் ஆகிறீங்களோ அந்த லொக்கேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நாங்கள் இப்போ சென்னை எக்மோர்லேருந்து தான் போர்டிங் ஆகிறோம். ஸோ எம்எஸ்ன்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். டெஸ்டினேஷன் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர், அதை ஷார்ட் ஃபார்மில் டிசிஎன்னு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ டேட், இந்த டேட் தான் ரொம்பவே இம்பார்ட்டன்டான விஷயம். இப்போ திருச்செந்தூர் மட்டும் இல்லை, எந்த டிமாண்டான ட்ரெயினையும் இந்த மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக 100% மிஸ் ஆகாமல் புக் பண்ணலாம். இப்போ இந்த 2 மாதத்துக்கு முன்னாடியே ட்ரெயினை புக் பண்ண போகிறோம். நாங்கள் இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா ஜூலை 20. இன்னைக்கு காலையில் ஷார்ப்பாக 8 AM செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதிக்கு உண்டான டிக்கெட்டை ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஸோ புக் பண்ணிருங்க. சப்போஸ் இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 21னா உங்களுக்கு செப்டம்பர் 21க்கு உண்டான டிக்கெட் இன்னைக்கு மார்னிங் 8 AM ஓப்பன் ஆயிரும். அதையும் நம்ம புக் பண்ணிக்கலாம். இந்த மெத்தட்ல நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கும். இது வீக்கெண்டா இருந்தாலும் சரி, ஏதோ விசேஷ பண்டிகை நாளா இருந்தாலும் சரி, உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அப்படிதான் நாங்க இதை புக் பண்ணி பௌர்ணமி அன்னைக்கு இந்த ட்ரெயின் எங்களுக்கு கிடைச்சிச்சு. இந்த ட்ரெயின் டிக்கெட் பிரைஸ் பாத்தீங்கன்னா பர் ஹெட்டுக்கு 465 வருது. இது ஒரு ஸ்லீப்பர் கோச் தான். நாங்க 2 பேருக்கும் சேர்த்து ஒரு ஸ்நாக்ஸோட 1000 rupees நாங்க அப்ராக்சிமேட்டா பிளான் போட்டிருந்தோம். ஒன்ஸ் திருச்செந்தூர் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆனதும் அங்க இருந்து கோவில் சன்னதிக்கு நாங்க ஆட்டோல தான் போனோம். அதுக்கு சார்ஜஸ் பாத்தீங்கன்னா 150 வாங்கினாங்க. மினிமம் நீங்க 2 பேரா இருந்தாலும் சரி, ஒரு ஆளா இருந்தாலும் சரி, சார்ஜஸ் மினிமம் 100 அவங்க வாங்கிடுவாங்க. இப்ப நம்ம கோயில் வாசல் சன்னதியில இறங்கிட்டோம். நீங்க கோயிலுக்குள்ள வந்ததுன்னு பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடு லக்கேஜ் கவுண்டர்லாம் இருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே தான் உங்களுக்கு நம்ம ரூம் புக் பண்ணதுக்கான கீயும் இங்க டெலிவரி பண்ணுவாங்க. நீங்க உங்க மொபைல்ல புக் பண்ண அந்த இன்வாய்ஸ் காப்பியை அவங்கள்ட்ட காட்டினீங்கன்னா உங்களுக்கு கீ கொடுப்பாங்க. அப்படி கீ கொடுக்குறப்ப நீங்க டெபாசிட் அமௌண்ட்டா நீங்க நான் ஏசி புக் பண்ணிருந்தீங்கன்னா 550யும், ஏசி புக் பண்ணா 950யும் நம்ம கொடுக்கணும். நீங்க எப்ப புக் பண்ணாலும் சரி, இந்த ரூமோட செக்இன் டைம் பாத்தீங்கன்னா 6 AM. நீங்க 6 AM நீங்க கீ வாங்கினா நெக்ஸ்ட் டே மார்னிங் 6 AM நீங்க ரிட்டர்ன் கொடுக்கணும். நீங்க எவ்வளவு லேட்டா வந்தாலும் உங்களுக்கு கீ தருவாங்க. பட் நீங்க நெக்ஸ்ட் டே மார்னிங் கம்பல்சரி 6 AM நீங்க செக் அவுட் பண்ணிடணும். அப்படி இல்லைன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு ½ எக்ஸ்டெண்ட் டைம் கொடுப்பாங்க, அவ்வளவுதான். நாங்க புக் பண்ணது பாத்தீங்கன்னா ஏசி ரூம் தான் புக் பண்ணியிருந்தோம். உங்களுக்கு ரூம் நல்லா பெருசாவே இருக்கும், டபுள் காட்டோட நல்ல வியூவோட இருக்கும். இங்க கீ வாங்கிட்டு வந்தோடனே பாத்தீங்கன்னா இங்க நிறைய பில்டிங் இருக்கும். முருகன் நேம்ல ஒவ்வொரு குடில் விடுதின்னு சொல்லிட்டு நேம் வச்சிருப்பாங்க. எங்களோடது பாத்தீங்கன்னா குகன் விடுதி தான்.
அங்கதான் நாங்க புக் பண்ணிருந்தோம். நாங்க எப்படி இந்த கோவில் ரூமை புக் பண்ணுன்றத பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க குரோம்ல போயிட்டு திருச்செந்தூர் தேவஸ்தானம் ரூம் புக்கிங்னு நீங்க டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சஜஷன்ல ஒரு வெப்சைட் காட்டும். அதுல செகண்டா பாத்தீங்கன்னா திருக்கோயில் வெப்சைட் உங்களுக்கு போகும். அப்படி இல்லைன்னா நீங்க திருக்கோயில் வெப்சைட் ஆப் வச்சிருந்தா அதை கூட லாகின் பண்ணுங்க. லாகின் பண்ணிட்டு உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு முன்பதிவுன்னு சொல்லிட்டு ஒரு ரன்னிங் லெட்டர் ஓடிட்டு இருக்கும், ரூம் புக்கிங் முன்பதிவுன்னு. அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உள்ள உங்களுக்கு வேற அடிஷ்னலா என்னென்ன சேவைகளை புக் பண்ணலாம் அந்த கோயிலுக்கு, லைக் தங்கத்தேர் இழுக்கிறீங்களா இல்ல அபிஷேக டிக்கெட்டா, அது கூட இதுல புக் பண்ணலாம். நம்ம இப்ப பர்டிகுலரா புக் பண்ண போறது பாத்தீங்கன்னா ரூம்ஸ் தான் புக் பண்ண போறோம். நாங்க ரெஃபர் பண்றது பாத்தீங்கன்னா 950 சார்ஜஸ் ஏசி ரூம் தான் நாங்க புக் பண்ணிருக்கோம். உங்களுக்கு 550 நான் ஏசி ரூம் வேணும்னா அதுவும் உங்களுக்கு இருக்கும். இப்ப நான் இதுல 550 ரூம் சார்ஜஸ் உண்டான ரூம் தான் புக் பண்றேன். இது வந்து நான் ஏசி. இதை நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு குகன் விடுதியில அவைலபிளா இருக்க ரூம்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிரீன் கலர்ல காட்டும். அதை நீங்க உள்ள கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட இன்ஃபர்மேஷன்லாம் நீங்க கொடுக்கணும். லைக் உங்க நேம், எத்தனை பேர் போறீங்க, உங்க மொபைல், இமெயில் அட்ரஸ், இதெல்லாம் நீங்க கொடுக்கணும். இந்த டீட்டெயிலாம் கொடுத்துட்டீங்கன்னா அடுத்து நீங்க பேமெண்ட் செக்ஷன் போனீங்கன்னா நீங்க ஆன்லைன்லயே உங்களோட ஜிபேவோ இல்ல கார்டோ அதை யூஸ் பண்ணி நீங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ரூம் புக் பண்றதுக்கான ரெசிப்ட் உங்களோட மெயில் அட்ரஸுக்கு இமெயில ரிசீவ் ஆகும். இந்த ரூமை 100% மிஸ் ஆகாம புக் பண்றதுக்கான ட்ரிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கோயில் வெப்சைட்ல இந்த ரூம்ஸ் ரிலீஸ் பண்றது பாத்தீங்கன்னா டெய்லி மார்னிங் 5 AM இருந்து 6 AM குள்ள ரிலீஸ் பண்ணுவாங்க. நீங்க அலாரம் வச்சாவது அந்த 5 AM நீங்க எந்திரிச்சிட்டு நீங்க நெக்ஸ்ட் வீக் மண்டே போறீங்கன்னா அதுக்கு முன்னாடி இருக்க வீக் மண்டேவே நீங்க அலாரம் வச்சாவது எந்திரிச்சு நீங்க ஆன்லைன்ல புக் பண்ணிடணும். நாங்க போயிருந்த அன்னைக்கு நைட்டு தான் பௌர்ணமி. எல்லாரும் பௌர்ணமி அன்னைக்கு தங்கிட்டு அதுக்கப்புறம் மறுநாள் தான் நாளிக்கிணறுலயும் கடல்லையும் குளிச்சுட்டு முருகனை பார்ப்பாங்க. பட் நாங்க அந்த பிளானுக்கு போகல. பிகாஸ் அப்படி போனா கண்டிப்பாவே ரொம்ப கூட்டமா இருக்கும், எல்லா இடத்துலயும் போறதுக்கு லைன்ல நிற்கவும் கஷ்டமா இருக்கும்னு நாங்க பிளான் பண்ணிட்டு நாங்க முத நாள் மார்னிங்கே வந்துட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு மதியானம் போல நாளிக்கிணறுக்கு நாங்க வந்துட்டோம். நாளிக்கிணறுல இங்க வந்துட்டு இங்க லைன் பாத்தீங்கன்னா ஒரு மதியானம் 1 மணிக்கு வந்தோம். அதுக்கே லைன் எங்களுக்கு 1.5 மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரம் ஆச்சு. ஃபர்ஸ்ட் நாளிக்கிணறுல இங்க குளிச்சுட்டு, இந்த நாளிக்கிணறு எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா கிணறு மாதிரிதான் இருக்கும். உள்ள உங்களுக்கு ஸ்டெப்ஸ்ல எல்லாம் இறங்கி போற மாதிரி இருக்கும். குளிக்கிறது முன்னாடி எல்லாம் உங்களுக்கு மோந்து மோந்து ஊத்துவாங்க ஒரு ஆளு. இப்ப அப்படி யாரும் இல்ல, ஷவர் மாதிரி உங்களுக்கு பிவிசி பைப்ல செட் பண்ணிட்டாங்க. நம்ம அப்படியே அதுல நினைஞ்சிட்டே கிராஸ் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். இந்த நாளிக்கிணறுல குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்க கடல்ல முங்கிட்டு ரிட்டர்ன் நாங்க எங்களோட ரூம்கே வந்துட்டு அங்க ஒரு டைம் நாங்க ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு 4 o'clock நாங்க சாமியை பார்க்க பொது தரிசனத்துல லைன்ல நிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நாங்க 4 மணிக்கு லைன்ல நின்று ஸ்டார்ட் பண்ணோம் பொது தரிசனத்துல. எங்களுக்கு சாமியை பார்த்துட்டு வருது பாத்தீங்கன்னா 6 o'clock வந்துட்டோம். 2 hours நாங்க பார்த்துட்டோம். இதே நீங்க 100 ரூபாய் தரிசனம் போனீங்கன்னா அதுக்கும் இதுக்கும் ஜஸ்ட் ஒரு 10 minutes 15 minutes தான் டிஃபரன்ஸ் சொன்னாங்க. பட் நீங்க பொது தரிசனத்துக்கு போறப்போ உங்களுக்கு திருப்பதி குடோன் மாதிரி இருக்கும். ஒரு 4 குடோன்ல உங்களுக்கு லாக் பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஃபேனு, சிட்டிங் சேரு, வாட்டர் எல்லா ஃபெசிலிட்டியும் அதுல இருக்கும். அதுவும் இல்லாம இதுல ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா பொது தரிசனத்துல இந்த பிரிட்ஜ் நீங்க கிராஸ் பண்ணி லைன்ல நிக்கிறப்ப இந்த வியூ சூப்பரா இருக்கும். உங்களுக்கு கோபுரம் அந்த மேகத்தோட பாக்குறப்ப, பக்கத்துல இந்த சைடு பாத்தீங்கன்னா கடல், அதுல மயில்கள், அதோட சத்தம் அப்படி பாக்குறப்ப அதை பாக்குறதுக்கு ரொம்பவே புத்துணர்ச்சியாவும் ரொம்ப இயற்கையாவும் இருந்துச்சு. கரெக்டா நாங்க சாமியை பார்த்துட்டு வெளியே வரப்ப டைம் பாத்தீங்கன்னா ஒரு 6 o'clock மேல இருக்கும். எங்க லக்குக்குன்னு பாத்தீங்கன்னா கரெக்டா உங்களுக்கு தங்கத்தேர் வந்துச்சு. முன்னாடி யானை வர, பின்னாடி தங்கத்தேர்ல முருகன் வள்ளி தெய்வானையோட வரப்ப பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு. அவங்களே பார்த்து வணங்கிட்டு அங்க அப்புறம் கொஞ்ச நேரம் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு ரிட்டர்ன் நாங்க எங்க ரூமுக்கு போயிட்டோம். மிட் நைட் ஒரு 3 மணிக்கு எங்களுக்கு முழிப்பு வந்துருச்சு. சரி அப்படியே வெளியே ஒரு வாக்கிங் மாதிரி கோயில் சுத்தி போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்புனோம். அப்படி வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஷாக்கிங்கா இருந்துச்சு. என்னன்னா அந்த டைம்லயே எல்லாரும் கடல்ல குளிச்சு ரெடி ஆயிட்டு பொது தரிசனத்திலேயே லைன்ல நிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கேட்டா விஸ்வரூப தரிசனத்துக்கு இப்பயே லைன்ல நின்னாதான் பார்க்க முடியுன்ற மாதிரி சொன்னாங்க. சரி அதெல்லாம் பார்த்துட்டு நாங்க அப்படியே கொஞ்சம் பீச் சைடு போனோம். பீச் சைடு பாத்தீங்கன்னா மக்கள்லாம் கடல்ல குளிச்சுட்டு யாரும் தூங்கல, எல்லாம் ஏதோ புதுசா ஏதோ வழி பண்ணிட்டு இருந்தாங்க. பௌர்ணமி அன்னைக்கு வழிபாடுன்னு சொல்லிட்டு அந்த மணலை ஒரு 1/2 அடி தோண்டி உள்ள ஒரு 6 விளக்கு வச்சு அது இப்ப
ஏத்தி சுத்தியும் பூக்கள் சூடம் பத்திலாம் வச்சு எல்லாரும் சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. இது எங்களுக்கு ரொம்ப புதுசா இருந்துச்சு. இது அப்பையில இருந்து பண்ணிட்டு இருக்காங்களா இல்ல சடனா அது யாரும் கிளப்பி விட்டாங்களான்னு தெரியல. எங்க வாக்கிங்லாம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் நாங்க ரூம்க்கு வந்துட்டோம். இந்த ரூம்ல இருக்க ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ரூமோட பால்கனில இருந்து ஒரு சைடு உங்களுக்கு கோபுரத்தோட வியூவும் பார்க்கலாம். இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா கடலை பார்க்கலாம். மார்னிங் உங்களுக்கு அந்த சன்ரைஸ் வியூ சூப்பரா இருக்கும். உங்களுக்கு மயில்கள், அதிகமான கிளி சத்தம் இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு அந்த சன்ரைஸ் பாக்குறப்ப ரொம்பவே சூப்பரா ஃப்ரெஷ்னஸா இருக்கும். Zoom zoom. சன்ரைஸ்லாம் பார்த்துட்டு நாங்கள் ஃப்ரெஷ்அப் ஆகி கிளம்பிட்டோம். 6:30க்கு நாங்கள் செக் அவுட் பண்ணிட்டோம். செக் அவுட் பண்ணிட்டு கீயை ரிட்டர்ன் கொடுக்குறப்ப உங்களுக்கு டெபாசிட் பண்ண அமௌண்ட்டும் ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா அன்னதான விடுதிக்கு தான் வந்திருக்கோம். உங்களுக்கு இப்போ வரைக்கும் தெரியும் ஏன் நான் இன்னும் ஃபுட் காஸ்ட்டை ஆட் பண்ணலன்னு. பிகாஸ் திருச்செந்தூரில் அன்னதானம் உங்களுக்கு 3 வேளையும் போடுறாங்க. அங்கே தான் நாங்கள் சாப்பிட்டோம். இது என்ன நீங்கள் கொஞ்சம் 1/2 hour இல்லை 1 hour லைனில் நிற்கிற மாதிரி இருக்கும், டிபெண்ட் ஆன் டைமு. நீங்கள் அந்த சாப்பாடு சாப்பிட உண்மையுமே கொடுத்தே வச்சுருக்கோன்னு சொன்னாங்க. டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். அன்னதானம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் மூவர் சமாதி பார்க்கலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அப்படி போகிற வழியில தான் இந்த லைனை பார்த்தோம். எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு, இது சாமியை பார்க்க நிற்கிற லைனா இல்லை எந்த லைனுன்னு கேட்டப்பதான் நாளிக்கிணறு குளிக்கிறதுக்காண்டி இவ்வளோ லைன் நிற்குதுன்னு ரொம்பவே ஷாக் ஆயிட்டேன். ஜிக்ஸாக்கா கிட்டத்தட்ட உங்களுக்கு சுற்றி சுற்றி கடல் வரைக்கும் உங்களுக்கு லைன் நின்றுருந்தாங்க. கிட்டத்தட்ட அவங்க குளிச்சுட்டு வர்றதுக்கு 4 மணி நேரம் ஆகும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நல்ல வேளை நாங்க கொஞ்சம் ப்ரீ பிளான் பண்ணி நாள் மதியானமே நாங்க நாளிக்கிணறுல 1.5 மணி நேரத்திலேயே குளிச்சுட்டு ஒரு ஈவினிங் போலயே சாமியும் பார்த்துட்டு வந்துட்டோங்க. இப்ப பாத்தீங்கன்னா நாங்க மூவர் சமாதிக்கு தான் வந்திருக்கோம். உங்களுக்கு இங்க 3 சன்னதியா இருக்கும். அதுல 3 பேர் பாத்தீங்கன்னா காசி சுவாமி, மௌன சுவாமி, ஆறுமுக சாமி, இவங்க 3 பேரும் தான் இருக்காங்க. அந்த ஒவ்வொரு லிங்கத்துக்கு கீழேயும் தான் அவங்க ஜீவசமாதி ஆயிருக்காங்க. இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா முருகனோட அடிகளார்னு சொன்னாங்க. இந்த இடம் ரொம்பவே பீஸ்ஃபுல்லா இருந்துச்சு. சரி, அங்க ஒரு சித்தரமா இருக்காங்க, அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு கொஞ்ச நேரம் தியானம் பண்ணிட்டு நாங்க கிளம்பிட்டோங்க. இப்ப எல்லாருமே பாத்தீங்கன்னா சாமியை பார்த்து முடிச்சுட்டு அவங்கவுங்க ஊருக்கு ரிட்டர்ன் ஆயிடுவாங்க. பட் நாங்க என்ன பண்ணோம்னா இவ்வளவு தூரம் சென்னையில இருந்து வந்துட்டோம், இன்னும் பக்கத்துல சில இருக்க முக்கியமான இடங்களுக்கு போய் பார்க்கலான்னு பிளான் போட்டிருந்தோம். ஃபர்ஸ்ட் நாங்க குலசேகரப்பட்டினத்துல இருக்கிற முத்தாரம்மனை தான் பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்க பிளான் போட்டிருந்தோம். ஸோ கோவில்ல இருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம். இதுக்கு ஒரு 100 ரூபாய் எங்களுக்கு சார்ஜஸ் ஆச்சு. பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு குலசேகரப்பட்டினம் உடன்குடின்ற ஊருக்கு நிறைய பஸ்ஸஸ் எல்லாம் இருக்கும். அதுல நாங்க ஒரு மினி பஸ் ஏறணும். அதுல பாத்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு டிக்கெட் சார்ஜஸ் 15 ரூபா. உங்களுக்கு 14 கிலோமீட்டர் 25 மினிட்ஸ் டிராவல் இருக்கும். கோவில் வாசலையே அந்த பஸ் ஸ்டாப் இருந்துச்சுங்க. அங்க இறங்கிட்டோம். இறங்கிட்டு நம்ம சாமி பார்க்க போறப்ப எப்படிங்க வெறுங்கையோட போறது. ஸோ 2 சாமி அங்க மெயின் சன்னதியில இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ 2 மாலை வாங்கிட்டோம். வாங்கிட்டு போய் அம்மனுக்கு மாலையை சாத்திட்டு சாமியை கும்பிட்டு வந்துட்டோம். இந்த கோயில் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஃபேமஸ்னு கேள்விப்பட்டிருக்கேன். முக்கியமா தசரா பண்டிகை அப்ப இந்த கோவில்ல நிறைய பேர் காளி வேடம் போட்டு வருவாங்கன்னு நாங்க பார்த்திருக்கோம். ஸோ எங்களுக்கு இந்த கோவிலுக்கு வர ரொம்ப ஆர்வமாவே இருந்துச்சுங்க. ஸோ இந்த தடவை மிஸ் பண்ணாம இந்த சாமியை பார்த்துட்டு எங்களுக்கு ஒரு திருப்தியா இருந்துச்சு. ரிட்டர்ன் வரப்ப பாத்தீங்கன்னா அந்த கோவில் வாசல்லையே அந்த ஊர்ல இருக்கிற சில ஃபேமஸான ஸ்நாக்ஸ்ல இருந்துச்சு. லைக் தேன்குழல்னு சொல்லிட்டு ஒரு ஸ்வீட் இருந்துச்சு. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏற்கனவே மதுரையில அதை சாப்பிட்ருக்கேன், அது வாங்கணும். அதுக்கப்புறம் பக்கத்திலே பாத்தீங்கன்னா கருப்பட்டிக்கு ஃபேமஸான ஊர் பாத்தீங்கன்னா உடன்குடி, அது பக்கத்துல தான் இருக்கனால இங்க சில்லு கருப்பட்டின்ற ஐட்டமும் விற்பாங்க. அது ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க. ஸோ அதுவும் கொஞ்சம் எங்களுக்கு ஸ்நாக்ஸும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு மணப்பாறை பீச்சுக்கு கிளம்பிட்டோங்க.
நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த கோவில்ல இருந்து மணப்பாறை பீச் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 4 கிலோமீட்டர் தான். உங்களுக்கு ஷேர் ஆட்டோ பாத்தீங்கன்னா இருக்கும், ஒரு ஆளுக்கு 20 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. பட் எங்களுக்கு அப்ப அந்த விவரம் தெரியாதனால நார்மலா இருக்க ஆட்டோ தான் ஏறணும். அவங்க 150 ருபீஸ் எங்களுக்கு வாங்கினாங்க. இந்த பீச் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஃபேமஸான பீச்னு சொல்லலாம். உங்களுக்கு இங்கேதான் நீர்ப்பறவை, இயற்கை, அண்ட் தென் சிங்கம் டூல ஹன்சிகா நிப்பாங்கல்ல மணப்பாறை பீச்ல, அந்த சீன் எல்லாமே இங்கதான் ஷூட் பண்ணதா சொன்னாங்க. ஸோ எங்களுக்கு ரொம்பவே ஆர்வமா இருந்துச்சு, ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு நாங்க போயிடும். உங்களுக்கு இந்த பீச் ஒட்டியே பாத்தீங்கன்னா ஒரு கலங்கரை விளக்கமும், அது பக்கத்திலேயே ஒரு ஃபேமஸான ஒரு சர்ச்சும் இருக்கு. கிட்டத்தட்ட 500 வருஷம் பழமையான சர்ச்சுன்னு சொன்னாங்க. ஸோ அந்த சர்ச்சுக்கு தான் அவங்க வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாம அங்க இருந்து பாத்தீங்கன்னா இன்னொரு சர்ச்சு ரொம்ப ஃபேமஸான சர்ச்சா இருந்துச்சு, ஹோலி ஸ்பிரிங் சர்ச்னு சொன்னாங்க. அதோட ஸ்ட்ரக்சரே நல்லா இருந்துச்சு. ஸோ அங்கேயும் போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு ரிட்டர்ன் வந்து அங்கிருந்தே பாத்தீங்கன்னா ஷேர் ஆட்டோ இருந்துச்சு. அதுல ஒரு ஆளுக்கு 20 ரூபா வாங்கினாங்க. அப்பதான் எங்களுக்கு இந்த ஷேர் ஆட்டோ விஷயமே தெரிஞ்சிச்சு. ஸோ நாங்க இப்ப குலசேகரப்பட்டினமே வந்து இறங்கிட்டோம். அங்க இருந்து திருச்செந்தூருக்கு டைரக்ட் பஸ் இருந்துச்சு, அந்த பஸ் நாங்க இப்ப ஏறிட்டோம். அப்படி போற வழியில தான் இந்த இது பார்த்தேன். பார்க்கவே கொஞ்சம் வித்தியாசமா இதா இருந்துச்சு. என்னன்னு பார்த்தப்ப பாத்தீங்கன்னா அது தெர்மல் பிளான்ட், அதாவது அனல் மின் நிலையம் போறதுக்கான இடம்னு சொன்னாங்க. அதுதான் இது. ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா நாங்கள் திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம். நீங்கள் ட்ரெயினோ இல்லை பஸ் புக் பண்ணியிருந்தா நீங்கள் டேரெக்டாக அங்கேருந்து நீங்கள் கிளம்பலாம். நாங்கள் வந்து பஸ் புக் பண்ணியிருந்தோம். ஈவினிங் 6 PM தான் எங்களுக்கு அந்த பஸ்ஸு டைமிங். ஸோ நாங்கள் வெயிட் பண்ணி அந்த பஸ்ஸில் ரிட்டர்ன் சென்னைக்கு கிளம்பிட்டோங்க. இப்போ நான் உங்களுக்கு பட்ஜெட் காஸ்ட்டை பற்றி சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப் அண்ட் டவுனுக்கே சேர்த்து 2000. இந்த பட்ஜெட்லாம் பார்த்தீங்கன்னா நான் 2 பேருக்கு தான் சொல்கிறேன். ஸோ அப் அண்ட் டவுனுக்கு 2000, ட்ரெயினுக்கும். ஃபுட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நாங்கள் திருச்செந்தூர் கோவில் இருக்கப்ப அன்னதானம் தான் கவர் பண்ணோம். வெளியே நாங்கள் மணப்பாறை பீச்சுக்கு வரப்ப அங்கே ஒரு டைம் லஞ்சு சாப்பிட்டோம், அதுக்கு ஒரு 200. அப்புறம் நாங்கள் ரிட்டர்ன் சென்னை கிளம்புறப்ப நைட்டு ஒரு டின்னர் சாப்பிட்டோம், அதுக்கு ஒரு 200 செலவாச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு லோக்கல் டிராவல் லைக் ஆட்டோ, ஷேர் ஆட்டோ, பஸ் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு அரௌண்ட் 400 ஆச்சு. அது தவிர ஸ்நாக்ஸ், வாட்டர் பாட்டில், டீ, காஃபி, வேற ஏதாச்சும் மிஸ்ஸிங் சார்ஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு 600 ஆச்சு. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. நல்லபடியாக கோயிலுக்கு போய் சாமியை பார்த்துட்டு நல்லபடியாக வீட்டுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். தேங்க்யூ ஆல் அண்ட் பை பை.